பிரைஸ் தி லார்ட். நீங்க மிகுந்த பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? என்னெல்லாம் காட் மன்னிப்பாரான்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த கதை உங்களுக்கானது. காணாமல் போன ஆடு. லூக்கா 15:4-5-6 ஒரு உவமைய கர்த்தர் பேசுறாரு. அது என்னன்னா, ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை வச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆடு காணாம போகுது. அப்ப அந்த மேய்ப்பன் அவர் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டுவிட்டு காணாது போன அந்த ஒரு ஆட்டை தேடி பின்பு அதை கண்டுபிடித்த பின்பு சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரையும் வரவழைத்து என்னோடு சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையோட விளக்கத்தை பார்ப்போம். மேய்ப்பன் என்றால் இயேசு. லூக்கா 19:10 இத பத்தி சொல்லியிருக்கு. நாம் அவர் ஆடுகள் என்று சங்கீதம் 95:7 சொல்லியிருக்கு. 99 ஆடுகள் என்றால் மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான் என்று லூக்கா 15:7 சொல்லியிருக்கு. அதாவது இவர்கள் பிறந்தது முதல் நீதிமான்களாக வளர்க்கப்பட்டவர்கள். பின்பு காணாது போன ஆடு என்றால் கீழ்ப்படியாமையால் தவறு செய்த ஆடு, அதாவது பாவி என்று ரோமர் 3:10 ரோமர் 5:12 இத பத்தி சொல்லியிருக்கு. இவர்கள்தான் மனம் திரும்புகிற பாவி என்று லூக்கா 15:7 சொல்லியிருக்கு. இதில் வீடு என்றால் பரலோகம் என்று லூக்கா 15:7 சொல்லியிருக்கு. இதோட மையக்கருத்து என்ன என்றால், இயேசுவாகிய மேய்ப்பன் அவர் ஆடுகளாகிய நம்மை நல்ல வழியில் நடத்துகிறார். அப்பொழுது சில ஆடுகள் தீமையான வழியில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமானை விட்டு அந்த பாவியை தேடி போகிறார். அப்பொழுது காணாமல் போன அந்த ஆடு, அதாவது கீழ்ப்படியாமையால் தவறு செய்த அந்த ஆடு தான் செய்தது தவறு என்று உணர்கிறது. அப்பொழுது கர்த்தர் அந்த மனம் திரும்புகிற பாவியை ஏற்றுக்கொள்கிறார். அவர் நம் பாவங்களை சுமந்தார் என்று யோவான் 1:29 சொல்லியிருக்கு. அவர் நமக்கு இறைப்பாறுதல் தருவார் என்று மத்தேயு 11:28 சொல்லியிருக்கு. அதன்படி அவர் அந்த பாவியின் பாவங்களை மன்னித்து பரலோகத்திற்கு கொண்டு போவார். பரலோகமே சந்தோஷப்படும் என்று லூக்கா 15:7 சொல்லியிருக்கு. ஆமீன். ஒரு குட்டி கதைய பாப்போம். ஒரு ஊர்ல ஒரு ஃபேமிலி ரொம்ப தெய்வ பக்தியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. ஒருத்தன் அப்பா அம்மா சொல்றத கேட்டு நல்லபடியா வளர்னான். இன்னொருத்தன் கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. இந்த குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு பையனான்னு சொல்லி எல்லாரும் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அவனோட இந்த கேரக்டர் பார்த்து அவனை காதலிச்ச பொண்ணும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியும் அவன் திருந்தவே இல்ல. அவனுக்காக அவன் பேரண்ட்ஸ் ரொம்ப பிரேயர் பண்ணாங்க. இவன் எப்படியாச்சு திருந்த மாட்டானான்னு நினைச்சாங்க. ஒரு நாள் அவன் இங்கிருந்தா என்னால என்ஜாய் பண்ணவே முடியலன்னு சொல்லி அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அங்க போய் அவனுடைய லேசினஸ பார்த்தும் மற்ற கெட்ட பழக்கங்களை பார்த்தும் யாருமே அவனுக்கு வேலை தர முன் வரல. பசியும் தனிமையும் அவனை பாடா படுத்திருச்சு. திரும்ப வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கையில காசும் இல்ல. அப்போ அவன் கண்ணை மூடி தன் வாழ்க்கைய கொஞ்சம் நினைச்சு பார்த்தான். அட, இத்தனை நாளா என் பேருக்கு முன்னாடி இருந்த இன்ஷலான என் அப்பாவோட காசுல தான் நான் வாழ்ந்திருக்கேன். அதனால எனக்கு காசோட அருமையும் இல்ல அவங்களுடைய பாசத்தோட அருமையும் தெரியாம போயிருச்சு. அவங்க பாசத்தை நான் உணராமையே போயிட்டேனேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். உடனே அவன் அவங்க அப்பாவுக்கு கால் பண்றான். அவங்க கால் அட்டென்ட் பண்ணி, நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேக்குறாரு. அத கேட்ட உடனே அவன் பயங்கரமா அழுது சாரி கேட்டான். அவங்க அப்பா தன் புள்ளை ஒரு கஷ்டத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே, சாமி நீ இங்க வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. இந்த கதையில வர பையன் மாதிரி நீங்களும் தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் உங்க கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க தப்பான ரூட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா உடனே மனம் திரும்புங்க. நீங்க மனம் திரும்ப தயாரா? நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள காட் தயாரா இருக்கிறாரு. நீங்க மனம் திரும்பினா பரலோகமே சந்தோஷப்படும். எப்படி அந்த பையன் தன் தவறை அறிந்து தன் அப்பா கிட்ட போனானோ, அதே மாதிரி நீங்க தன் தவறை அறிந்து எப்போ ஏசப்பா கிட்ட போக போறீங்க? அவர்கிட்ட வந்தா மட்டும் போதும். அவர் உங்களை நீதிமானாக சேஞ்ச் பண்ணிடுவாரு. கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா என்ற பாடல் வரிகளை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். Then okay, bye bye, see you in next video.